சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். வைத்திலிங்கத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவில் அவர் வெளியேற்றப்படுவதற்கு முன்பு வரையிலும் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்து வந்தவர். தேர்தல் பணிகளில் மிகவும் கவனம் செலுத்தி டெல்டா பகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றிக்காக செயல்பட்டு இருக்கக்கூடியவர். நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவர். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி பெறக்கூடிய அரசியல் கணிப்புகளில் மிக முக்கிய பங்காக அதிமுகவில் செயலாற்றிருக்கக்கூடியவர். அவர் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக ஒற்றை தலைமை வந்ததுக்கு பிறகாக ஓபிஎஸ் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார். அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல அவர் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை மீறி செயல்பட்டதன் காரணத்துக்காக அவர் நீக்கப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல ஓபிஎஸ் அணியில மிக முக்கியமான நபராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். அதுவும் அதிமுகவில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஒரத்தநாடு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிமுக வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக டெல்டா பகுதிகள் முழுவதும் கவனித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுகவுடைய முக்கிய நபர்கள்ல அடையாளம் காணப்படக்கூடிய நபராக இருந்த வைத்திலிங்கம் அதற்கு பிறகாக அதிமுகவில் வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகாக அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளராக அவருடைய அணியில் செயல்பட தொடங்கியதிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் சற்று சுருக்கமாகவே இருந்தது. அதுவும் குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. அவருடைய அதிமுகவில் பறந்துபட்ட அளவில் இருந்த அரசியல் செயல்பாடுகள் ஓபிஎஸ் அணிக்கு சென்றதுக்கு பிறகாக அது சற்று குறைந்திருந்தது. அதற்கு 2 வகையான காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று அவருடைய உடல்நலன் கருதி சொல்லப்பட்டிருந்தது. மற்றொன்று ஓபிஎஸ் உடன் அவருக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அவர் ஓபிஎஸ் அணியில் முழு ஈடுபாடுடன் செயல்படுவது இல்லை என்றும் சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் தொடக்க காலங்களில் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரையிலும் கூட ஓபிஎஸ் உடன் சற்று நெருக்கமாகவும் அதிமுகவில் தங்கள் இணைத்துக் கொள்வதற்கும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான தொண்டரணியாகவும் செயல்படுவோம் என்று அடிக்கடி ஓபிஎஸ் உடனான நடக்கக்கூடிய கூட்டங்களில் பங்கேற்று முதன்மையாக முன்னிலை வரிசையில் உட்கார்ந்து ஓபிஎஸ் உடன் பேசக்கூடிய நபராக அறியப்பட்டவர் வைத்திலிங்கம். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அதே போன்று வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியாக அறியப்படக்கூடிய அதிமுக தொண்டர் மீட்பு அணியில வைத்திலிங்கத்துடைய வருகை என்பது வெகுவாக குறைந்திருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணமும் சொல்லப்பட்டது அவர் உடல்நலில் ஏற்பட்ட பின்னடைவு. மற்றொன்று ஓபிஎஸ் அவருக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு. அதுவும் குறிப்பாக தேர்தல் தொடர்பாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் ஓபிஎஸ் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் திமுகவில் இணைக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர் செயல்பட்ட மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கமும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து செயல்பட்டு வந்த சூழல்ல தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக இன்றைய தினம் அறிவாலயம் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய முன்னிலையில தன்னை திமுக இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதுபோல் தேர்தலுக்கு முன்பாகவே மிக முக்கியமான அரசியல் முகங்களாக அறியப்படக்கூடிய நபர்களை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என்ற கூடிய அந்த தகவலை மெய்ப்பிக்கும் வகையில் வைத்திலிங்கத்துடைய வருகை இன்று அது அமைந்திருக்கிறது. மேலும் பலரும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக தயாராக இருப்பதாகவும் அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்கூடிய தனது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் கூட வைத்திலிங்கத்துடைய தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அந்த 2 மாதங்களுக்குள்ளாக திமுகவுடைய தேர்தல் வியூகங்களை அவர் செயல்படுத்துவதற்கு ஒரு கருவியாக டெல்டா மாவட்டங்கள் செயல்படுவார் என்று திமுகவுடைய உறுப்பினர்கள் திமுகவுடைய முக்கிய நபர்கள் கருதுவதாகவும் அதன் அடிப்படையில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் ஓபிஎஸ் உடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு காரணமாகவும் அவருடன் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டிருந்த இந்த காலகட்டங்களில் இவருடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் உடன்பாடு அண்மையில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தியது இதற்கு முன்பாக அதிமுகவிலிருந்து வெளியேறிய செந்தில் பாலாஜி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது பிறகாக ஒரு முக்கியமான நபராக திமுகவில் வலம் வந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அமைச்சர் என்ற அளவுக்கு அவருடைய அந்தஸ்து திமுக இணைந்ததுக்கு பிறகாக உயர்ந்திருந்தது. தொடர்ந்து மாவட்ட செயலராகவும் அவர் திமுகவுடைய ஒரு முக்கியமான செயற்கல வீரராகவும் திமுகவினரால் கொண்டாடப்படக்கூடிய நபராக இருக்கிறார். இந்த சூழலில் அவர் அழைத்து வரக்கூடிய நபராகவே வைத்திலிங்கம் வந்திருக்கிறார். ஏனெனில் மற்றவர்கள் இதற்கு முன்பாக அதிமுகவில் வந்தவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட செந்தில் பாலாஜி தான் இவரை அதிமுகவிலிருந்து விழிக்கப்பட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முகமாக செயல்படுகிறார் என்று சொல்லப்பட்டது. அதுவும் தற்போது உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக வைத்திலிங்கம் செந்தில் பாலாஜியுடனே அறிவாலயத்துக்கு வந்திருந்தார். அவருடைய வாகனத்தின் பின்னாலே வைத்திலிங்கமுடைய வாகனம் வந்திருக்கிறது. தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் அவருடைய ராஜினாமா செய்ததற்கு பிறகாக நேராக தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திற்கு வைத்திலிங்கம் தனது காரில் செந்தில் பாலாஜியுடனே வருகை புரிந்திருந்தார். அந்த அளவுக்கு திமுகவில் இணைப்பதற்கு
அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய பரிச்சயமான மக்களுக்கு நன்கு அறியப்படக்கூடிய முகங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில நேற்று தினம் கொடுக்கப்பட்ட வெளியான தகவல்கள்ல வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டவர்களும் இணைய இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது வைத்திலிங்கம் மட்டுமே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் திமுகவில் சேர்க்கப்படக்கூடிய நபராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கான சட்டமன்ற தொகுதியாக ஒரத்தநாடே கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனெனில் திமுகவில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல்வேறு கணக்குகள் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்படும். குறிப்பாக திமுகவுடைய கூட்டணியில பல கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சிகள் தங்களுக்கு பலம் பொருந்தியதாக கருதக்கூடிய தொகுதிகள் கேட்கும் பொழுது தங்களுடைய கட்சி பலமாக இருந்தாலும் கூட அந்த தொகுதிகளை கூட்டணிக்காக திமுக விட்டுக் கொடுப்பதெல்லாம் உண்டு. அதே நேரங்களில் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை கட்டாயமாக நிலையாக கேட்டு பெறக்கூடிய நிலையிலும் திமுக இருந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல அதிமுகவில் தொடர்ச்சியாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இந்த முறை உதயசூரியனில் ஒரத்தநாடில் போட்டியிடுகிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அல்லது உடல்நலம் கருதி அவர் போட்டியிடாவிட்டாலும் அவருடைய மகன் சண்முகப்பிரபு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு வரக்கூடிய இந்த கட்சியை இணைவதற்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர் ஒரத்தநாடு தொகுதி என்பது அவருடைய ரொம்ப ஃபெமிலியரான அவர் தொடர்ச்சியாக 2001 அவர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த தொகுதியில் தொடர்ந்து தான் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு திமுகவில் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர் இந்த பேச்சுவார்த்தையின் போது கேட்டதாக சொல்லப்படுகிறது. இது அனைத்துக்கும் போக அவருக்கு திமுகவில் என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பதும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனெனில் அதிமுகவில் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அளவுக்கான ஒரு உயர்நிலை பொறுப்புகளில் அங்கம் வகித்திருக்கக்கூடியவர். அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு என்ன வகையான பொறுப்புகள் வழங்கப்படும் என்பதெல்லாம் தற்பொழுது ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.